ஆட்சியில் பங்கு என தீர்க்கமாக சொல்லி வருவதன் மூலம் திமுகவிற்கு நெருக்கடி கொடுக்கிறதா காங்கிரஸ் என்ற கோணத்தில் தற்போதைய அரசியல் களம் திரும்பியிருக்கிறது. தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 100 நாட்கள் தான் இருக்கிறது. கடைசி நேர பரபரப்பை தவிர்ப்பதற்காக கூட்டணி பேச்சுவார்த்தையை முன்கூட்டியே முடிக்க வேண்டும் என காங்கிரஸ் தரப்பில் முனைப்பு காட்டப்படுகிறது. கடந்த முறை போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கீடு, ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கையில் காங்கிரஸ் தீர்க்கமாக இருக்கிறது. இதனால் காங்கிரஸில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு அந்த குழுவும் கூட்டணிக்கு தலைமை தாங்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை கடந்த மாதம் சந்தித்தது. அதற்கு காரணம் இந்த தேர்தலில் புதுவரவாக வந்திருக்கும் தாவேக ஆட்சியில் பங்கு தருவோம் என்று அறிவித்திருப்பதுதான் என்று பேசப்படுகிறது. தமிழ்நாட்டில் 1967ஆம் ஆண்டு ஆட்சியை இழந்த காங்கிரஸ் அதன் பிறகு இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை. திமுக, அதிமுக என மாறி மாறி கூட்டணி அமைத்து காங்கிரஸ் கட்சி தேர்தலை சந்தித்து வருகிறது. ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருந்தாலும் இந்த முறை ஆட்சியில் பங்கு என்ற நிலைப்பாட்டில் உறுதியாகவே காங்கிரஸ் இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்பட்டிருக்கிற வேளையில் பொதுவெளியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் அவர்களின் விருப்பங்களை தொடர்ந்து பதிவு செய்து கொண்டே வருகின்றனர். தற்போது ட்விட்டரில் பதிவிட்டிருக்கும் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர், கூட்டணியின்றி தமிழ்நாட்டில் யாரும் வெல்ல முடியாது என்று கூறியிருக்கிறார். இப்போது அதிகாரம் மட்டுமல்ல, அதிகார பகிர்வும் விவாதிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். ஆட்சியில் பங்கு என்ற விருப்பத்தை திமுகவிடம் காங்கிரஸ் தெரிவித்துவிட்டதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் அது பொதுவெளியில் தொடர்ந்து விவாதிக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே காங்கிரஸ் நிர்வாகிகள் இதுபோன்று பேசி வருகிறார்களா என்றும் நினைக்க தோன்றுகிறது. இது காங்கிரசின் உரிமை குரலாக இருந்தாலும் திமுக தரப்பில் இதை கலக குரலாகவே பார்ப்பதாக தெரிகிறது. இந்த குரல் கூட்டணியில் இருக்கும் மற்ற கட்சிகளுக்கும் பரவிவிடக்கூடாது என்பதில் மிகுந்த கவனத்துடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது. சார், ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை காங்கிரஸ் தொடர்ச்சியா முன் வச்சுக்கிட்டே வராங்க. இது உரிமை குரலா இல்லாட்டி கூட்டணியில் கலக குரலா? உரிமை குரல் தான் நிச்சயமாக. அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு பல வாக்குறுதிகள் பழைய காலத்துல கொடுக்கப்பட்டது திமுகவினால், திமுக தலைவரினால். அது நிறைவேற்றப்படாத ஒரு சூழ்நிலையில் தான் காங்கிரஸ் இந்த மாதிரி ஒரு கெடுபிடி விதிக்கிறது. இது ஏதோ காங்கிரஸ் கடைசியில எல்லாம் திமுக எல்லாம் சேர்ந்துருவாங்க, அதாவது இது அலையன்ஸ்ல சேர்ந்துருவாங்க சொல்றதெல்லாம் அது என்னை பொறுத்தவரை இப்போதைக்கு நடக்காத காரியமாக தான் இருக்கிறது. ஏனென்றால் வேறுடன் கிடையாது. அவர்கள் 2019 எம்பி ப்ரமோட் பண்ணிருக்காங்க, ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. திமுக தரப்புல 2021 ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. 2 தடவையும் அவர்கள் கொடுக்கவில்லை என்றதுதான் உண்மை நிலை. நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக தான் இருக்கிறது ரிலேஷன்ஷிப்ல. சார், விஜய் வருகைக்கு அப்புறம் தான் காங்கிரஸ்ல ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு துணி அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. அதுதான் உண்மையான காரணமா இருக்குமா? இல்ல, நிச்சயமா அப்படி கிடையாது. காங்கிரஸை பொறுத்தவரை 2026 என்பது ஒரு பெரிய பொருட்டாக அவர்கள் காணவில்லை. அவர்களை பொறுத்தவரை இப்போது தெலங்கானாவில் ஆட்சியில் இருக்காங்க, கர்நாடகத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க. கர்நாடகாவில் எவ்வளவோ சலசலப்புகள் இருந்தால் கூட அந்த ஆட்சி நீடித்து நினைத்துக் கொண்டிருக்கிறது. அது 5 வருடம் கம்ப்ளீட் பண்ணும் என்ற ஒரு நிலையை நோக்கித்தான், அந்த ஒரு இலக்கை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அதனால இப்ப அடுத்ததாக அவர்கள் கேரளால 2026 மேல அரசாங்கத்தை அமைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. அதனால இப்போ சவுத்துல ஒரு பெரிய பிரசன்ஸ் வேணும் என்ற அந்த ஆசை இப்போ காங்கிரஸுக்கு கிடையாது. திமுகவை வளர்த்து விட்டு, இல்லைன்னா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு கொண்டு வரதுல ஒரு மாபெரும் பங்கை இவர்கள் வகிக்கும் போது அவர்களுக்கு ஏன் ஒரு இடத்தை கொடுக்கூடாது என்ற கேள்விதான். இப்போ 2 முறை யூபிஏ அரசாங்கம் வந்தபோது யூபிஏல இருந்து மந்திரிகளை கொடுத்தார்கள். அதிலும் பிரச்சனை வந்தது. இந்த பிரச்சனைக்கு பிறகு கூட அந்த என்ன ஒரு டிமாண்டா இருந்தாலும் டிஆர் பாலுவை ஃபர்ஸ்ட் நீங்க பதவி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதும், திமுக யாருமே பதவி ஏற்க மாட்டாங்கன்னு சொன்னதும், அதன் பிறகு அதை அகாமடேட் பண்றாங்க. அதே மாதிரி ஒரு விஷயமாகத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். இந்த விவகாரத்துல திமுக அமைதியா இருப்பதற்கான பின்னணி என்னன்னு சொல்லி யூகிக்க முடியுமா? திமுக ரீச் அவுட் பண்ணிருக்கு இல்லையா? திமுக காங்கிரஸ்ல யார்கிட்ட எல்லாம் பேச முடியுமோ பேசிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை ஒரு மெச்சூர் பார்ட்னர்னுடைய ஒரு மொழியாக கூட இருக்கலாம். அதாவது திமுகவை பொறுத்தவரை இதை நாம் பெரிதுபடுத்தக்கூடாது. ஏனென்றால் காங்கிரஸ் நமக்கு தேவைப்படுகிறார்கள், திமுகவினுடைய தேவையா இருக்கிறது. இப்போது இது 2029 அது காங்கிரஸினுடைய தேவையா மாறும். ஆனா இந்த அசம்பிளி எலெக்ஷன்ல திமுகவினுடைய தேவையாக இருக்கிறதுனால திமுக பெரிதாக குரல் கொடுக்காமல் இருப்பதுதான் ஒரு மெச்சூர் பார்ட்னருக்கு அழகு என்று நான் கருதுகிறேன். அந்த விஷயத்தை மிக தெளிவாக செய்கிறார்கள் திமுகவினர். இந்த ஆண்டு கேரளா, புதுச்சேரி சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடைபெற இருப்பதால் தாவேக்குடன் கூட்டணி வைத்தால் அந்த 2 மாநிலங்களிலும் இரு தரப்பிற்கும் ஆதாயம் இருக்கும் என்ற அடிப்படையிலும் இரு கட்சிகளும் ஆராய்ந்து வருவதாக கூறப்படுகிறது.